சிவ சிவா சதா சிவா, என் புருஷன் நல்லபடியா இருக்கணும். அவர் இருக்கிற வரைக்கும் நான் அவர் கூடவே இருக்கணும். அடுத்த ஜென்மத்துல என்னவா பிறந்தாலும் சரி, அவர்தான் எனக்கு கணவரா வரணும். ஓம் நம சிவாய. ததாஸ்து பாபி கண்ணா. அடுத்த ஜென்மத்துல நீ பெண் எலியானா பகவான் தாஸ் ஆண் எலியாவாரு. அடுத்த ஜென்மத்துல நீ பெண் ஆடானா பகவான் தாஸ் ஆண் ஆடாவாரு. ஆனா எல்லா ஜென்மத்திலையும் நீதான் அவருக்கு பொண்டாட்டி. பப்ளி, கண்ணா பப்ளு, வாங்க போலாம். ஸ்கூல்ல விட்டுறேன், வாங்க. ரெடி ஆயிட்டீங்களா? ஆ. இந்தாங்க டிஃபன். இல்ல, எனக்கு பசிக்கல. பசிக்கலன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நேத்து ராத்திரி கூட நீங்க எதுவும் சாப்பிடல பாத்தீங்களா? உங்களுக்கு பிடிக்கும்னு நான் காலிஃபிளவர் பரோட்டா பண்ணிருக்கேன். காலிஃபிளவர் பரோட்டாவா? இருக்கட்டும். என்னால சாப்பிட முடியாது, எனக்கு பசிக்கல. பசிச்சா நான் ஆபீஸ்ல சாப்பிட்டுக்கிறேன். வாங்க குழந்தைங்களா. என்னங்க, என்ன ஆச்சு? ஒண்ணும் இல்ல. இங்க பாரு பகவான் தாஸ், சாப்பிட்டுட்டு போப்பா. மருமக நல்ல ருசியா சமைச்சிருக்கா. இல்லப்பா, அப்பா எனக்கு அசிடிட்டி இருக்குப்பா. அதான் ஐ கேனாட் ஈட். அப்படியா? சரி விடுப்பா. அம்மாடி, இதை என்கிட்ட கொடுமா, நான் சாப்பிட்றேன். சரிப்பா, நான் போயிட்டு வரேன். என்ன? ஜாக்கிரதையா போயிட்டு வா. நல்லா சாப்பிடுங்க. ஆ. சரி, வாங்க. ஒரு நிமிஷம் இருங்க. இந்தாங்க உங்க டிஃபன் பாக்ஸ் எடுத்துட்டு போங்க. இல்ல இன்னைக்கு வேண்டாம். மட்டர் பன்னீர் பண்ணிருக்கேன். பூசணிக்காலாம் இல்லங்க. எனக்கு மட்டர் பன்னீர்லாம் வேண்டாம். என்னாச்சுங்க? ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? நீங்க கிளம்புங்க. வா போலாம். பாபி ப்ளீஸ், எனக்காக நீ இதெல்லாம் பண்ண வேண்டாம். எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல பாபி. அப்புறம் வேற யாருக்கு பண்றது? அந்த கதிர் சாருக்கா? பாபி, என்னால உன்னோட ஆசைகளை எல்லாம் தீர்த்து வைக்க முடியாத ஒரு சூழ்நிலையில நான் இருக்கேன். அதனால எனக்கு எந்த உரிமையும் இல்லைல்ல. அப்போ நான் எப்படி உங்ககிட்ட இருந்து எதையாவது எதிர்பார்க்க முடியும்? இது சாப்பிடணும் அது சாப்பிடணும்னு சொல்ல எனக்கு எந்த ரைட்ஸும் இல்லை. இனிமே நான் உங்ககிட்ட இதை சமைச்சு கொடு அதை சமைச்சு கொடுன்னு ஒரு நாள் கூட கேட்கவே மாட்டேன் பாபி. எதையுமே கேட்க மாட்டேன். ஐ வில் மேனேஜ். ப்ளீஸ், இனிமே நீ எனக்காக எதையுமே சமைக்க வேண்டிய அவசியமே இல்லை பாபி. பிகாஸ் நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது. நான் ரொம்ப கடினமானவன். இன்னைக்கும் நான் அப்படிதான் இருக்கேன், நாளைக்கும் நான் இப்படியே தான் இருப்பேன். நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் இதே மாதிரி தான் இருப்பேன். அதில் எந்த மாற்றமும் இருக்காது பாபி. அதனால எப்படியோ வாழ்ந்துருவோம். ஸோ டோன்ட் டூ எனிதிங் ஸ்பெஷல் ஃபார் மீ. ஐ டோன்ட் லைக் இட்.